ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சிஷாப் இன்டர்மீடியட் செக்ஷனில் இருக்கிறோம். மார்ச் 19, டைம் வந்து 1:45 1:45 PM. சரியா? எக்ஸாக்டாக ஒரு 15 மினிட்ஸ் தான். ஓகே, இந்த 15 மினிட்ஸில் என்ன சிஷாப் அறையை பற்றி தெரிஞ்சுக்கலாங்கிறத பார்ப்போம். சரியா? ஓகே, அதாவது சிஷாப் அரே ப்ரோக்ராம் மூலிமா சொல்லி கொடுக்கலாமா? ஆனால் எப்பவுமே என்னோட ஸ்டைல் வந்து ஓகே அதை பற்றியான இன்ட்ரோவும் பார்த்துக்கிறது. ஓகேவா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஓகே சும்மா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது இன்ட்டு ஓகே ஓகே இன்ட்டு ஃப்ரெண்ட் ஏஜ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்ட்டு ஃப்ரெண்டு அண்டர் ஸ்கோரு ஏஜ் ஓகே ஈக்குவல் டு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அரேங்கிறது இது வந்து டோட்டலி என்னோட கான்செப்ட். ஓகேவா? ஓகே, எப்படி அரே உருவாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான என்னோட ஒரு இமேஜினேஷனாகவும் வச்சுக்கலாம். ஓகே, அரே வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃப்ரெண்ட் ஓகே இன்ட்டு ஃப்ரெண்டு ஏஜ், ஃப்ரெண்டோட ஏஜ். ஓகே, அது நான் வந்து நம்பரில் தான் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? ஸோ அது நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஐம் கிவிங் வாட் டு சே 29 நாங்கள் செமிகோலன்லாம் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூ தான் என்னால் போய் ஃப்ரண்ட் ஏஜில் போய் என்னால் வந்து ஸ்டோர் பண்ண முடியுது இல்லையா? ஒரே ஒரு வேல்யூ தான். ஓகே, என்ன ஆச்சுன்னா இந்த ப்ரோக்ராமர்ஸ்க்கு அவங்களுக்கு, அதாவது அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து இந்த இன்டீஜர்லேயே அவங்களுக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி தேவைப்படுது. இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஓகே நல்லா கவனிங்க, ஒரே ஒரு வேல்யூ தான் என்னால் வந்து இன்டீஜரில் ஸ்டோர் பண்ண முடியும். அதை கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணணும். அதனால என்ன பண்றாங்கன்னா இன்ட் அரே ஒன்று கிரியேட் பண்றாங்க. ஒரு பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து இன்ட் அப்படிங்கிறது திஸ் இஸ் வேரியபிள் டைப் இல்லைன்னா டேட்டா டைப். இந்த ஃப்ரெண்ட் ஏஜுங்கிறது வேரியபிள் நேம். புரிஞ்சுங்களா? ஓகே, அப்புறம் இல்லைன்னா டேட்டா டைப் நேம் நீங்க சொல்லிக்கலாம். இந்த இது வந்து 29ங்கிறது வேல்யூ. ஓகே, இது வந்து இந்த இன்ட்டு ஃப்ரண்ட் ஏஜுங்கிறது வந்து ரேம்ல போய் ஒரு மெமரியில போய் ஸ்டோர் ஆயிக்கும். வேணா ஸ்டாக்னு வச்சுக்கோங்க. ஸ்டாக் ரேம் இஸ் டிவைடட் இன்டு 2 ஸ்டாக் அண்ட் ஹீப். ஸ்டாக்ல போய் இந்த இன்ட்டு வேல்யூ போய் எப்படி ஸ்டோர் ஆயிக்கும் அப்படி அது மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் ஆயிடும். ஸோ இப்போ கான்செப்டுக்கு வருவோம். இந்த இன்ட்டு ஃப்ரண்ட் ஏஜுங்கிறதுல ஃப்ரண்ட் ஏஜ்ல வந்து ஒரே வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும், அதாவது 29ங்கிற ஒரே வேல்யூ. ஓகேவா? ப்ரோக்ராமர்ஸுக்கு அந்த காலத்துல என்ன தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஃப்ரெண்ட் ஏஜுக்குள்ளேயே மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் உருவாச்சு. புரிஞ்சதுங்களா? அதுக்காக இது வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். ஓகேவா? ஃப்ரெண்டு அண்டர் ஸ்கோர் ஓகே ஏஜ் ஈக்குவல் டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா. நான் இப்போ 29 நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் 39. ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஏஜ் எல்லாம் வச்சுக்கோங்க. 49, அப்புறம் 59, சாரி 49 கம்மா எல்லாத்துக்கும் 59. ஓகே ஓகே புரிஞ்சதுங்களா? ஓகே, அதாவது இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி வந்து உங்களுக்கு உள்ள வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே இது கொடுத்தீங்கனாலே இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கனாலே ஓகே திஸ் இஸ் கால்ட் இன்ட் அரே. அரே சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. சரியா? இப்ப நம்ம வந்து இந்த 29 போய் இதுல போய் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இது போய் எப்படி ஸ்டோர் ஆகும்னா எப்பவுமே அரே வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும். அரே வில் ஸ்டார்ட் வித் 0. ஓகேவா? இதே கான்செப்ட் தான் இப்ப நான் இன்டீஜர் அரேக்கு என்ன எடுக்கிறனோ அதே தான் ஸ்ட்ரிங் அரேக்கும். ஓகேவா? ஓகே, பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். ஓகே, இது உள்ள போய் எப்படி ஸ்டோர் ஆகும்னா ஓகே ஃப்ரெண்ட் ஏஜ் அண்டர் ஸ்கோர் ஏஜுக்கு
மெமரியில ஜீரோன்ட்டு ஒரு பிளேஸ் உருவாக்கும். ஓகே, இதை நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அரே ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் ஏஜ் 0 பிளேஸ்ல ஓகே 29 போய் ஸ்டோர் ஆயிக்கும். புரிஞ்சுதா? ஓகே, இதை நான் வேணா வேற கலர்ல கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் ப்ளூ கலர்ல கொடுத்துக்கலாமா? ப்ளூ. ஓகே ஓகே, அதுக்கு அடுத்தது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ஓகே, இதுல போய் 1ல இது கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன், ரொம்ப பெருசா இருக்கு 48. ஓகே, ஸோ ஈஸியாக புரியும். அது வந்து 1ல அதாவது ஃபர்ஸ்ட் 29 வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் ஏஜ் 0 அப்படிங்கிற, அதாவது நீ சும்மா கற்பனை பண்ணிக்கோங்க மக்களே, இது வந்து இன்டர்மீடியட், சி ஷார்ப் இன்டர்மீடியட். ஓகேவா? அரே கான்செப்டை உங்க மனசுக்குள்ள கொண்டு போறேன். ஓகேவா? ஓகே, ரேம்ல வந்து ஒரு பிளேஸ்ல உருவாக்கும் ஃப்ரெண்ட் ஏஜ்ங்கிறது ரேம்குள்ளேயே. அதெல்லாம் நான் படம் போட்டு காட்டுறேன் டைம் இருந்தா. ஓகே, இது வந்து 39 போய் இங்க ஸ்டோர் ஆயிக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது ஒப்பா, இப்போ நம்ம சி ஷார்ப் இன்டர்மீடியட்ல ஓகே எடுத்த உடனே வி ஆர் இந்த செக்ஷன் ஆஃப் அரே. இப்போ ஃப்ரெண்ட் ஏஜ் 49. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ஐ எம் கிவிங் 3. அரேயோட இண்டெக்ஸ் ஓகே, அதோட மெமரி ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 0ல இருந்து தான் ஆரம்பிக்கும். இப்படிதான் எல்லா அரேலையும் போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, 49, இது 59. புரிஞ்சதா? ஓகே, ஸோ இது வந்து ஓகே, இது ஒன்று. ஓகேவா? 45க்கு ஆரம்பிச்சுன்னா 7 மினிட்ஸ் ஆச்சு. ஓகே, ஸோ இப்படி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அரே வந்து அது எல்லாத்தையும் இல்லை, இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து இங்கிலீஷ் செக்ஷன்ல இது ஆரம்பிப்பேன், அது அப்படியே சொல்ல வேண்டியதுதான். ஓகே, நான் சொல்லிக் கொடுக்குறது உங்க கூடயே பக்கத்துல இருந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, அரேயை பத்தி நம்ம இன்னும் ஓகே தெரிஞ்சுக்காத விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போமா? ஓகே, அதுதான் வந்து இந்த சேனலோட மெயின் எய்மே. அரே வந்து இட்ஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஓகே, இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே பாத்தீங்கன்னா ஓகே அரே இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, என்ன வாட் யூ மீன் பை டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அது வேற ஒண்ணுமே இல்லை. அரே இது வந்து திஸ் இஸ் ஓகே ஆர்கனைசிங் டேட்டா. ஓகே, இது ஈஸியா சொல்றேன் பாருங்க. ஆர்கனைசிங் data okay in a proper way, in a proper way. Okay, to okay store okay retrieve, to store retrieve and process ன்னு சொல்லிக்கலாமா? ஓகே, to store retrieve and process, இதுதான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, இது வந்து ஓகே பாருங்க எப்படி இதை அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம வந்து இந்த டேட்டாவை 29, 39, 49, 59 எல்லாமே டேட்டா அதை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஃப்ரெண்ட் ஆஃப் ஏஜ் 0ல போய் 29 சேவ் ஆகுது, ஃப்ரெண்ட் ஆஃப் ஏஜ்ல போய் 1 சேவ், ஃப்ரெண்ட் ஆஃப் ஏஜ் 1ல போய் 39, ஃப்ரெண்ட் ஆஃப் ஏஜ் 2ல போய் 49, ஃப்ரெண்ட் ஆஃப் ஏஜ்ல ஓகே ஃப்ரெண்ட் ஏஜ் ஆஃப் 3ல 59. ஓகே, எப்பவுமே கோடிங் பண்ணும்போது ஃபீல் பண்ணிட்டே பண்ணுங்க. ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கும். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ரோக்ராம்ல ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இது வந்து அதாவது ஓகே இன்னும் டீட்டெயிலா போனோம்னா ஓகே அதாவது இந்த அரே வந்து யார் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணாங்கன்னா அவர் பேர் வந்து ஜான் வென் நியூமேன். ஜான் ஓகே வென் ஓகே நியூமேன். இது சும்மா வேணா கொடுத்து பாருங்க.
ஓகே, எந்த வருஷம்னா ஓகே இன் 1945 இன் ஓகே 1945 முதல்ல அவர் தான் வந்து அரே கான்செப்டை ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணாரு. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர். ஓகே மக்களே, நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. யூஸ்ட் அரே. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்கு. ஓகே, லைக் என்ன சொல்றது, என்னென்ன டக்குன்னு வர மாட்டேங்குது. இங்கே லிஸ்ட்டு இதெல்லாம் வந்து லிஸ்ட் அதாவது சாரி, லிஸ்ட் இல்ல லிஸ்ப். லிஸ்ப் இதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். சும்மா காதில் வாங்கி போட்டுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஆதி காலத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகேவா? ஓகே, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் ஃபோர்ட்ரான். ஓகே, ஃபோர்ட்ரான் வந்து எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1957. ஓகே, அடுத்தது லிஸ்ப் வருது. நான் எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் வந்து அரேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லிஸ்ப்னு ஒரு ப்ரோக்ராமு. இது 1958. ஓகே, அடுத்தது கோபால். நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நினைக்கிறேன். ஆமா, 1994 இதுல தான் ப்ரோக்ராம் ஃபோர்ட்ரான்லையும் கோபால்லையும் காமன் பிசினஸ் ஓரியன்ட் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கோபால் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து 1960. ஓகே, நான் இங்கே ரிசர்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே, அது வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது சும்மா எளிமையா. ஓகே, ஜான் வென் நியூமேன் இன் 1945 அவர் யூஸ் பண்ணது ஃபோர்ட்ரானு, லிஸ்ட், கோபாலு, அப்புறம் அல்கோ 60. ஓகே, அது வந்து 1960 கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறதுனால அல்கோ 16 பேர் வச்சுட்டாங்க. ஓகே, ஆல்கோ 60 இது வந்து 1960. இதுல எல்லாத்திலையுமே ஓகே அரே கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, அதாவது இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருந்தது அப்படிங்கிறது இந்த தலைமுறைக்கு தெரியவே தெரியாது இல்லையா? ஓகே, அதான் நான் வந்து ட்ரை பண்றேன். ஓகே, ஃபோர்ட்ரானு, லிஸ்ப், கோபாலு, ஆல்கோ 60. ஓகேவா? அப்புறம் அரே அரே வந்து யூஸ் பண்ணிட்டு யூசிங் அரே. ஓகே, அரேவை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஓகே நான் இப்போ சொல்ல போறது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஓகே, அதர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இன்னும் சின்னது பண்ணாதான் நிறைய டைப் பண்ண முடியும். ஓகே, ஐ நீட் டு லிட்டில் பிட் மோர். எனக்கு 14. ஓகே, யூசிங் அரே. ஓகே, அவ்வளவுதான். யூசிங் அரே அதர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இதுவும் எல்லாமே ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் தான். அப்பா இவ்வளோ என்ன ஒன்றும் புரியல. ஏன் இது என்னது சைஸ் 14 தானே? 14 தானே வரணும் அப்போ. ஓகே, அதர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன? ஓகே, அரே மாதிரியே இதுவும் அரேவே ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஓகே, அதர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னலாம் இருக்கு? ஓகே, பாத்தீங்கன்னா யூ காட் லிஸ்ப் இருக்கு. சாரி, லிஸ்ட். சாரி மக்களே, எனக்கு அது என்ன சொல்றது, லிஸ்ப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உள்ள வந்து. ஓகே, அதர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னா லிஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து யூ காட் ஹேஷ் டேபிள், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இந்த கிளாஸ் வந்து அட்வான்ஸ்டு, சாரி, அதாவது ப்ரோக்ராமர்ஸ்க்கு, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஹேஷ் டேபிள். ஓகே, தென் கியூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன், லாஸ்ட் இன் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, அதெல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப சொல்றேன். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். ஓகே, ஹேஷ் டேபிள், கியூஸ். கரெக்டா? ஓகே, கியூஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ்.
ஓகே. அப்புறம் முக்கியமா நம்ம யூஸ் பண்ற ஸ்ட்ரிங்கு, டேட்டா டைப் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அது வந்து அரேயிலிருந்து உருவாச்சு. புரிஞ்சதுங்களா? ஓகே, போதும். இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு அரேயை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு போதும். இன்னும் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு அழகா படம் போட்டு காட்டியிருக்கணும் ரேம்ல எப்படி ஸ்டோர் ஆகுதுன்ட்டு. அது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா ஈஸியா தெரிஞ்சிடும். நான் வேணா இதை கவனிச்சதுக்கு அப்புறம் நான் இங்கிலீஷ்லயும் இதை எடுப்பேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் நான் இப்போ இதில் எல்லாமே டைப் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுக்கான டைம் எடுத்துக்குது. இங்கிலீஷ்ல அப்படியே இதை பத்தி சொல்லிடுவேன். ஓகே, ஸோ நீங்க அதுல வந்து வாட்ச் பண்றதுனாலும் ஓகே பண்ணிக்கலாம். சரியா? இதுக்கு வேணா ஸ்பீடா ஒரு ப்ரோக்ராம் போட்டுடலாமா? ஓகே, நான் என்ன பண்றேன், நீ எது பண்றதுக்கு முன்னாடியும் ஆர்கனைஸ்டா இருங்க. ஓகே, சி ஷார்ப், லேர்ன் சி ஷார்ப், ஓகே, இன்டர்மீடியட் சி ஷார்ப் ஒன்று போட்டுட்டேன், டே 1. ஓகே, இதுக்குள்ள நுழைஞ்சு இந்த ஃபோல்டருக்குள்ள நுழைஞ்சு ஐம் கோயிங் டு டூ ஒன் ப்ரோக்ராம். ஓகேவா? அதுக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அரே கான்செப்ட் தானே கொடுக்குறோம். ஓகே, அரே நேமே வச்சுக்கிறேன், டே 1ல தான். ஓகே, இது செலக்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? யூ காட் கன்சோல் ஆப், நீங்க தொலாவுங்க. அண்டு ஃப்ரீ ஸ்பீட். ஓகே, கன்சோல் ஆப் பாருங்க. இது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சி ஷார்ப் விண்டோஸ் கன்சோல். நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் நேம் கொடுங்க. ப்ராஜெக்ட் நேம் ஓகே ஐம் கிவிங் ஓகே லேர்னிங் வரா. ஓகே, அரே லேர்ன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒருவேளை வந்து என்ன சொல்றது, ரொம்ப பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கவனிச்சிங்கன்னா ஓகே அவங்களுக்கு புரியணும். பாருங்க, .NET ஃப்ரேம் ஒர்க் நான் லேட்டஸ்ட் யூஸ் பண்றேன், 4.8.1. அப்படியே டீச்சிங் பேசிக்ஸ் இருக்கு. இதை நான் பண்ணிட்டு நான் கிரியேட் பண்ண ஃபோல்டர் இப்போ இன்டர்மீடியட்ல போயிட்டு டே 1. ஓகே, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் ஃபோல்டர். அவ்வளவுதான். இந்த ஃபோல்டருக்குள்ள தான் என்னோட ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகும். இது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க உங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க, ஆனா ஆர்கனைஸ்டா பண்ணுங்க. சரியா? ஓகே, அவ்வளவுதான். ஓகே, இப்போ நான் சொன்ன கான்செப்டை ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். அவ்வளவுதான், ஸ்பீடா. ஓகே, இது ரொம்ப பெருசா இருக்கு. வாட், எனக்கு இங்க எவ்வளவு கொடுக்குறான்? அவ்வளவுதான் கொடுக்குறானா? 100 போட 100 போனா உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்னு தெரியலையே. இது எனக்கு டெக்ஸ்ட் எப்படி பெருசு பண்றதா மறந்து போச்சு. சரி, ஓகே ஓகே, நான் இதுக்கு வரேன். ஓகே, கான்செப்டுக்கு வரேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான். ஓகேவா? நான் இப்போ ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்குள்ள தான் நீங்க, இதுதான் கன்சோல் ஆப்போட ஒரு என்ட்ரி பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு ஆப். புரிஞ்சுதுங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஓகே, நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ஓகே ஓகே இட் இஸ் அன் என்னது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி. கிளாஸ் ப்ரோக்ராம்ங்கிறது அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு வீடு. ஓகே, இந்த ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிறது ஒரு என்ட்ரி பாயிண்ட். ஓகேவா? என்ட்ரி பாயிண்ட்னா அந்த வீட்டோட வாசல், என்ட்ரன்ஸ். ஓகேவா? அதுக்குள்ளதான் நுழைஞ்சு போக முடியும் இல்லையா? அது மாதிரிதான் கன்சோல் ப்ரோக்ராமிங்ல ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் கண்டிப்பா இந்த என்ட்ரி பாயிண்ட் அவசியம். ஓகே, ஒருவேளை இது புரியாதவங்க, நான் என்ன சொல்றது, சி ஷார்ப் ஓகே பேசிக்ஸ்ல ரொம்ப கிளியரா எடுத்திருப்பேன், தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும். அதை பார்த்துக்கோங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்டுக்கு வரேன். இன்ட்டு நம்ம போட்ட எக்ஸாம்பிளே தான். ஓகே, எப்பவுமே வேரியபிள் நேம் வந்து ஸ்மால் லெட்டர்ல கொடுங்க. இன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஓகே வேரியபிள் டைப், என்ன டைப்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வேரியபிளோட நேம், ஏஜ் ஈக்குவல் டு நான் இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் அதே எக்ஸாம்பிள் தான். புதுசா கவனிக்கிறவங்களுக்கு புரியும். இன்ட்டு ஃப்ரெண்ட் ஏஜ் ஈக்குவல் டு 29 கொடுத்துருக்கேன்னா அதே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃப்ரெண்டு அண்டர் ஸ்கோரு ஏஜ் 29. இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இந்த ஃப்ரெண்ட் ஏஜ்ல ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும், 29ங்கிற ஒரே ஒரு வேல்யூ. ஆனா அந்த காலத்து ப்ரோக்ராமர்ஸ்க்கு என்ன தேவைப்பட்டுச்சு, இந்த ஃப்ரெண்ட் ஏஜ்ல வந்து நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் இருந்தது. அதனால என்ன பண்றாங்கன்னா, மக்களே நான் இப்ப சொல்ற கான்செப்ட் வந்து இது வந்து ஓகே நான் ஃபீல் பண்ணி ஓகேவா, இது ஒரு வேளை வந்து உண்மை இல்லாமலே இருக்கலாம். ஓகேவா, இது நான் அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஓகேவா, சோ இதுக்கு ஒரு அரே மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட் ஏஜ் ஃப்ரெண்டு அண்டர் ஸ்கோர் ஏஜ் ஓகே ஈக்குவல் டு, இப்போ நான் பாருங்க ஓகே இதுல போயிட்டு ஐ கேன் கிவ் 29. ஓகேவா, ஸோ இப்போ என்னன்னா
மேலே ஏற்கனவே ஃப்ரெண்ட் ஏஜ் கொடுத்துட்டேன். ஓகே, அதே நேம்ல என்னால ஓகே ஃப்ரெண்ட் ஏஜ்னா ஒருத்தரோட ஏஜ், ஃப்ரெண்ட் இஸ் சிங்குலர் இல்லையா, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ்னு கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் ஏஜ் ஓகே 29 39 ஓகே 49 59. கடைசியில் இட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் செமிகோலன்ல முடிக்கணும். ஓகே, இப்போ நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, பாருங்க எப்படி பிரிண்ட் பண்றேன் பாருங்க. கிவிங் கன்சோல் டாட் ஓகே ரைட் லைன் அரேயிலேயே வந்து என்ன சொல்றது, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஓகே, 2 டைமென்ஷனல் இருக்கு. ஓகேவா, அப்புறம் வந்து மல்டி டைமென்ஷனல் இருக்கு. ஓகே, அதாவது அரே வந்து மேட்ரிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஓகே இதெல்லாம் வந்து அதுல வரும். ஓகே, அந்த கான்செப்ட்ஸ்லாம் இதுலயே கொண்டு வரலாம். ஓகே, அப்புறம் ஜாக்டு அரேன்னு இருக்கு, அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒவ்வொன்றா பார்க்கலாம். சேலஞ்ச் வந்து எல்லாத்தையுமே 15 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கணும். பாருங்க, இதே இப்போ அநேகமா 20 மினிட்ஸ் கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கன்சோல் டாட் ரைட் லைன் ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் ஆஃப் 0 ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் ஆஃப் 0 நீங்க ப்ராப்பரா ஒரு இது மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓகே இதாகும். நான் அப்படியே எவ்வளோ ஸ்பீடாக முடிக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4. ஓகேவா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஏஜ்ல போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஏஜ் 0ல போய் 29 ஸ்டோர் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் ஆஃப் 1ல போய் 39, ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் ஆஃப் 2ல போய் உங்களுக்கு 49, ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் ஆஃப் 3ல போய் 59. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இப்போ வந்து இப்போ அரேல மொத்தம் இப்போ பாருங்க, இதெல்லாம் வந்து எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 0 1 2 3 எல்லாமே வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, சரியா? ஸோ இதை வந்து இப்போ வந்து இந்த அரேல வந்து மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? ஓகே, பார்த்தீங்கன்னா 4 1 2 3 4 29 39 49 59. ஸோ இதைத்தான் லென்த்னு சொல்லுவாங்க. இப்போங்க அதையும் வேணா அரே லென்த் அப்படின்னு போட்டு காட்டிடுறேன். ஓகே, கன்சோல் டாட் ஓகே ரைட் லைன் ஓகே அரே லென்த் ஓகே பாருங்க பிளஸ் ஓகே அரே லென்த்துக்குள்ள இங்க வந்து ஒரு கேப் கொடுத்துக்கிறேன். நீங்க எல்லாம் இதெல்லாம் ஃபீல் பண்ணி பண்ணணும். ஏன் நான் அந்த கேப் கொடுக்குறேன், ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் டாட் லென்த், அவ்வளவுதான் மக்களே. இது கொடுத்துட்டு இது கொடுத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து அந்த அரேவோட லென்த் உங்களுக்கு கிடைக்கும். இது ஏன் உங்களுக்கு கிரீன்ல அடிக்குதுன்னா ஓகே கிரீன்ல பாத்தீங்கன்னா ஓகே இந்த ஃப்ரெண்ட் ஏஜ் நான் எங்கேயுமே யூஸ் பண்ணலன்னு சொல்லுது. சரியா? ஓகே, இது இப்போதைக்கு வேணா நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், வேணும்னாலும் விட்டுருங்க, ஒன்றும் ஆகாது. ஓகே, கண்ட்ரோல் எஃப்ஐ கொடுங்க. நான் இப்போ சொல்லி கொடுக்கறது உங்க கூடயே பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அரே லென்த் பாருங்க 4 வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எலிமெண்ட், 4 எலிமெண்ட். நீங்க என்ன உங்களுடைய மூளைக்குள்ள பதிவு வச்சுக்கணும்னா 29 போய் எங்க சேவ் ஆயிருக்கும், நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் ஆஃப் 0ல போய் ஸ்டோர் ஆகும். புரிஞ்சுதா? அதைத்தான் நம்ம பிரிண்ட் பண்றோம். 29 எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா ஓகே இங்க பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் ஆஃப் 0ல போய் இந்த 29 போய் சேவ் ஆயிக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் ஆஃப் 1ல போய் இந்த 39 சேவ் ஆயிக்கும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் ஆஃப் 2ல போய் இந்த 49 சேவ் ஆயிக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் ஆஃப் 3ல போய் இந்த 59 சேவ் ஆகும். ஸோ இந்த அரேல மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் ஏஜ் டாட் லென்த்ன்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சரியா? ஓகே மக்களே, இது பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஆகுது. ஓகே, 15 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் பக்கத்துல வருது. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே இதை பத்தி இன்னும் அரே பத்தி டீட்டெயில்டா ஓகே நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய், டேக் கேர்.